சொல்லுங்க. 2-3 நாளா ஸ்வேதா ஒரு மாதிரியே தான் சார் இருந்தா. நான் காலையில கூட அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவ அட்டென்ட் பண்ணவே இல்லை. என்ன ப்ராப்ளம்னே தெரியல. ஆமா, ஸ்வேதா கேரக்டர் எப்படி? ஸ்வேதா ரொம்ப நல்ல பொண்ணு சார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஈஸி கோயிங். ஸ்வேதா யாரையாவது லவ் பண்றாங்களா? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதெல்லாம் ஏன் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்வேதாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஸ்வேதாவை இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே காணும். வாட்? இது வரைக்கும் எங்களுக்கு எந்த குழுவுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீங்கன்னா ஸ்வேதாவை ட்ரேஸ் பண்ண எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆபீஸ்ல ஸ்வேதாக்கு வேண்டாதவங்க யாராவது? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை சார். ஷீ இஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன். அப்புறம் சார், ஸ்வேதா சிவான்ற ஒரு பையனை லவ் பண்றா. இந்த விஷயம் என்னை தவிர ஆபீஸ்ல வேற யாருக்கும் தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க லெக்ஸ். சார், அந்த பொண்ணோட மொபைல் போன் இருக்கிறத ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். குட். அந்த ஏரியா சுத்தி நல்லா விசாரிங்க. கீப் த ஸ்பாட் அண்டர் சர்வேலன்ஸ். டோன்ட் பி கன்ஃபைன்ட். ஏன்னா நம்மளை தசை திருப்பறதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஷூர் சார். பட் அலெக்ஸ், இந்த பொண்ணோட போட்டோ வாங்காம வந்துட்டோமே. நோ வரி சார். அவங்க வீட்டில் இருந்த போட்டோவை என் மொபைல கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். தட்ஸ் குட். கேரி ஆன் அலெக்ஸ். கீப் மீ அப்டேட்டட். ஓகே சார். ஃபைன். அந்த பையனோட பேர் என்ன சொன்னீங்க? சிவா சார். அம்மா, அவங்க எத்தனை வருஷமா லவ் பண்றாங்க? ரைட் ஃப்ரம் their காலேஜ் டேஸ். ஒரு 6 years இருக்கும் சார். அவங்களுக்குள்ள ரீசெண்டா ஏதாவது ப்ராப்ளம் இல்லைன்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனை? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். அந்த பையன் போட்டோ ஏதாவது இல்ல அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? பெசன் நகர் பக்கம் ராஜாஜி ஸ்ட்ரீட்ல சிவாவோட ரூம் இருக்குன்னு ஸ்வேதா சொல்லி எனக்கு தெரியும். போட்டோ அவங்க பர்த்டே அப்போ ரெஸ்டாரண்ட்ல வச்சு அவங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்தேன். டெலீட் பண்ணனான்னு தெரியல. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இங்க இருக்கு சார். தட்ஸ் கூல். இப்ராஹிம், இந்த பிக்சர் அவங்க மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. Okay, Nandini. Thanks for your help. We take a leave. டேய், யாரா நீங்க? நான் ரஜினி. அமிதாப். சாக போற உனக்கு எதுக்குடா டீடைல்ஸ்? அட்ரா அவனை. என்ன பண்றீங்க?
ஆமா, யாரா அவங்க? ஒன்னேண்டா கொல்ல வந்தாங்க? எனக்கு தெரியாது சார். இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லை. ஓ சரி, அதை விடு. ஸ்வேதா எங்க? ஸ்வேதா? எனக்கு தெரியலையா சார். இந்த வர்றா, தேவையில்லாம அடி வாங்கி சாகாத. ஒழுங்கா ஸ்வேதாவை என்ன பண்ணுன்னு சொல்லு. ஐயோ சார், என் ஸ்வேதாக்கு என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க சார் ப்ளீஸ். எனக்கு உண்மையில தான் என்ன டவுட்டா இருக்கு. ஸ்வேதா இன்னைக்கு காலையில இருந்து மிஸ்ஸிங். என்ன சொல்றீங்க நீங்க? இன்னைக்கு காலையில கூட நான் அவகிட்ட பேசினேனே. இன்னைக்கு காலையிலயா? எத்தனை மணிக்கு? இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 இருக்கும் சார். ஆக்சுவலா நானும் ஸ்வேதாவும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தோம். அவளுக்கு கால் பண்ணிட்டு அவள் வீட்டு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா 5:30 ஆகியும் அவள் வரவே இல்லை. தெரியல சார். நான் அவ கூட பேசும்போது she was not willing to allow. நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி வர சொன்னேன். அவளும் வரேன்னு தான் சொன்னான். பட் she didn't turn up. ஸோ ஒரு 2 hours நீங்க ஸ்வேதா வீட்டு பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. எஸ். வெல், மீன்வைல் அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் ஏதாவது இருந்துச்சா? இல்லை சார், வெளியே யாரும் நடமாடல. இன்ஃபேக்ட் பைக், கார் கூட. சார், ஸ்வேதாக்காக வெயிட் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் ஐட்டன் பார்த்தேன். இன்னைக்கு என்னை அடிக்க வந்தவங்களும் ரெட் கலர் ஐட்டன் தான் வந்தாங்க. எனக்கு என்னமோ 2 காரும் ஒரே காரா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. எஸ், இட்ஸ் a good guess. சொல்லுங்க அலெக்ஸ். வாட்? சிவா, நம்ம இப்போ கொஞ்சம் வெளியில போகணும். என் கூட வாங்க.